நமஸ்தே. பிரவேசிகாவிலிருந்து கிராமர் ஸ்மால் கொஸ்டின் பார்க்கலாம். 1லேருந்து 10 லெசன் இப்போ உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன். भाषा लैंग्वेज। भाषा किसे कहते हैं? भाषा वह साधन है जिससे द्वारा मनुष्य अपने भावों और विचारों को प्रकट करता है. மொழிங்கிறது என்னன்னு கேட்டால், जिसके द्वारा அது வழியாக மனுஷ अपने मन के विचार, மனுஷ अपने பாவம்னா அவன் மனதில் நினைக்கிற ஃபீலிங்ஸுக்கெல்லாம் பாவனைன்னு சொல்லுவோம். அழுகிறது, சிரிக்கிறது, கோவப்படுறது, இதெல்லாம். விச்சாரம்னா எண்ணங்கள், நம்மளுடைய திங்கிங்கோ பிரக்கட்டு கர்த்தாக, அதை தான் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இது புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா, இது கைடில் நான் நடத்துகிறேன், சரவணா கைடு. புக்கில் எப்படின்னா, மனுஷ அப்படி மன்கே விச்சாருக்கோ, மனிதன் அவன் மனதில் நினைக்கிற எண்ணங்களை மூகுசே போல்கர், வாய் வழியாக சொல்லி தூசரே மனுஷத்துக்கு பਹੁंचाता है, அடுத்த மனிதன் வரைக்கும் ரீச் பண்ண வைக்கிறான். உஸ் போலிக்கோ ஹம் பாஷா कहते हैं, அந்த போலியை தான் நம்ம மொழின்னு சொல்கிறோம். இப்படி தான் புக்கில் இருக்குது. மனுஷ அப்படி மன்கே விச்சாருக்கோ, மனிதன் அவன் மனதில் நினைக்கிறத மூகுசே போல்கர், வாய் வழியாக சொல்லி தூசரே மனுஷத்துக்கு பਹੁंचाता है, அடுத்த மனிதன் வரைக்கும் ரீச் பண்ண வைக்கிறான். உஸ் போலிக்கோ ஹம் பாஷா कहते हैं. நீங்கள் இது மாதிரியும் எழுதிக்கலாம், இல்லை சரவணா கைடில் இருக்க மாதிரியே எழுதிக்கலாம். 2வது லெசன், வியாக்காரன் கிசே कहते हैं. கிராமர்னு எதை சொல்லுவோம் அப்படின்ட்டு, நம்ம பேசின மொழியை சுத்தமாக எழுதுறதுக்கு பேர் தான் வியாக்காரன்னு. ஜோ சாஸ்திரன்னா நெறிமுறைகள், ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஜோ சாஸ்திர ஹமே பாஷா கோ சுத்த ரூப் மே, மொழியை சுத்தமான ரூப் மே போல்னா और लिखना सिखाता है. பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நமக்கு கற்றுக் கொடுக்குது, சுத்தமான முறையில் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் கற்றுக் கொடுக்குது. கிராமர் ஹே, அதுதான் வியாக்காரன் சொல்லுவோம். இப்போ ரூல்ஸ் அப்படின்னா, சாஸ்திரன்னா இப்போ இங்கிலீஷில் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்க்கலாம். பேர் எழுதும்போது கேபிட்டல், ஊர் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர் போட்டு எழுதணும், ஸ்மால் லெட்ரு போடக்கூடாதும்பாங்க. போட்டால் அது கிராமர் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. जो शास्त्र हमें भाषा को शुद्ध रूप में बोलना और लिखना सिखाता है, वह व्याकरण है அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd லெசன் பார்க்கலாம். உங்களுக்கு 10 லெசன் நான் ஸ்மால் கொஸ்டின் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ 3rd லெசன், वर्ण किसे कहते हैं? वर्णमाला किसे कहते हैं? हिंदी में वर्णों के प्रकार क्या क्या है? वर्णमाला किसे कहते हैं? अल्फ़ाबेट. वर्णना अल्फ़ाबेट, वर्णमालाना किसी भाषा के वर्णों को, எந்த ஒரு லாங்குவேஜோட லெட்டர் வர்ணோக்கு சமூக, ஒரே ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதை சொல்ல முடியாது. சமூகம், அதோட குரூப் ஆஃப் லெட்டர், நிறைய லெட்டர் சேர்ந்தது. ग्रुप ऑफ लेटर को समूह को वर्णमाला कहते हैं. किसी भाषा के वर्णों के, எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதோட லெட்டரோட சமூக को वर्णमाला कहते हैं. எந்த மொழியாக இருந்தாலும் சரி அந்த லெட்டரோட சமூக को वर्णमाला कहते हैं. हिंदी वर्णों को 2 प्रकार, ஹிந்தியில் 2 டைப்பில் பிரிக்கலாம். ஸ்வர், வியஞ்சன். ஸ்வர்னா ஆ, ஆ, இ, உ, குரு அந்த மாதிரி சொல்கிறது. வியஞ்சன்னா கக்க, க, க, ஞ, சச்ச, ஜ, ஜ அந்த மாதிரி வர்றது. ஸோ அதை தான் வர்ணமாலான்னு சொல்லுவோம். शब्द அப்படின்னா வேர்டு. शब्द किसे कहते हैं? किन किन दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता है? வேர்டுன்னு எதை சொல்லுவோம், அதோட பார்வை வச்சு பார்த்தா அதை வர்க்கீகரணம், அது கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் வேர்டை அப்படின்னு. सार्थक ध्वनि समूह को हम शब्द कहते हैं. व्युत्पत्ति, बनावट, प्रयोग, इन 3 दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता है. मतलब सार्थक அப்படின்னா ஒரு அர்த்தமுள்ள, மீனிங்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம இப்படியே வர்ண தனி சமூகக்கோன்னு எழுதலாம். இந்த சார்த்தக்கை கட் பண்ணிவிட்டு வர்ண தனி சமூகக்கோ हम शब्द कहते हैं. வர்ணங்கள் அப்படின்னா லெட்டர்களான தனி சவுண்டு, நிறைய லெட்டர்களை கொண்ட அந்த சவுண்டு, அதை நம்ம சப்துன்னு சொல்லுவோம்
அப்படின்னு இல்லைன்னா सार्थक ध्वनि समूह को हम शब्द कहते हैं. व्युत्पत्ति बनावट உற்பத்தி பண்ணுறது, बनावटனா இப்படி முறைப்படி எழுதுறது, ரைட்டில் எழுது, லெஃப்டில் எழுது, மேலே இப்படி இப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸ்லாண்டிங் லைன், ஸ்லிப்பிங் லைன், அந்த மாதிரி. प्रयोग அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறது. इन तीन दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता है. இந்த 3 டைப்பில் வந்துட்டு அதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். 5th லெசன் பார்க்கலாம். 5th லெசன் வந்து நவுனு. संज्ञा की परिभाषा दीजिए. संज्ञाओட परिभाषा डेफिनेशन எழுதுங்க அப்படின்னு. जो विकारी शब्द मारूं वार्तेகள், शब्द देव, मनुष्य, जानवर, स्थान, वस्तु या गुण के नाम को बताते हैं, उनको संज्ञा कहते हैं. மாறக்கூடிய சப்துகளான தேவ, மனுஷ்ய, ஜான்வர், ஸ்தான், இடம், பொருள், தரம், குண், நாம்கோ பத்தாते हैं, இந்த பேரெல்லாம் சொல்கிறது தான் இது சஞ்ஞான்னு சொல்கிறோம். उनको हम संज्ञा कहते हैं. 6th लेसन स्मॉल क्वेश्चन. लिंक किसे कहते हैं? लिंक जेंडर. लिंक किसे कहते हैं? वचन लिंक பார்க்க போகிறோம். लिंक किसे कहते हैं? लिंक का अर्थ है चिन्ह, அடையாளம்னு சொல்லுவாங்களாம். लिंक का अर्थ है चिन्ह. जिस चिन्ह, எந்த ஒரு அடையாளம், எகு மாலும் ஹோக்கி, எந்த ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, ஏ மாலும் ஹோக்கி கோயி சஞ்ஞா சப்து, ஏதாச்சும் ஒரு சஞ்ஞா சப்து, நவுனுடைய வார்த்தை, ஸ்திரீ ஜாதிக்காக யா புருஷ ஜாதிக்காக, ஸ்திரீ ஜாதிக்காக யா புருஷ ஜாதிக்காக, பெண்ணினத்தை சேர்ந்திருக்கா, இது வந்து ஃபீமேலாக இருக்கா இல்லை மேலாக இருக்கா, அதை வந்து உசே லிங்க் கேத்தே, அதை தான் வந்து நம்ம லிங்க்னு சொல்கிறோம். லிங்க்னா என்ன? जेंडर, मेल फीमेल. लिंक का अर्थ है चिन्ह, அடையாளம். जिस चिन्ह से, எந்த ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம மாலும் ஹோக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, கோயி சஞ்ஞா சப்து, எந்த ஒரு நவுன் வார்த்தையும் ஸ்திரீ ஜாதிக்கா है या पुरुष जाति का है, उसे हम लिंक कहते हैं. लिंक 2 प्रकार, 2 டைப்பில் பிரிக்கலாம். पुल्लिंग, स्त्रीलिंग, मेल फीमेल. पुल्लिंग, स्त्रीलिंग. वचन किसे कहते हैं? उसके प्रकार क्या क्या है? वचन सिंगुलर प्लूरल. शब्दों के जिस रूप से ஒரு வேர்டை வச்சு நம்ம பார்க்க முடியும், वो मालूम हो के அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏக்கு கேலியே பிரயுக்த, அந்த வார்த்தை ஒன்றுக்காக, சிங்கிளுக்காக யூஸ் பண்ண, பிரயுக்தனா யூஸ் பண்ணப்பட்டிருக்கா, யா அநேக்கு கேலியே, இல்லை மெனி, நிறையா, பகு அப்படின்னா பகுவச்சன், நிறையத்துக்காக यूज़ பண்ணப்பட்டிருக்கா, उसे वचन कहते हैं. उसके 2 प्रकार है. वचन வந்து 2 டைப்பு, एक वचन, बहुवचन. शब्द के जिस रूप से ये मालूम हो कि वह एक के लिए प्रयुक्त है या अनेक के लिए, उसे हम वचन कहते हैं. वचन 2 प्रकार के हैं, एक वचन, बहुवचन. नेक्स्ट 7th लेसन இப்போ பார்க்கலாம். कारक. कारक, कारक किसे कहते हैं? संज्ञा या सर्वनाम के जिस रूप से, संज्ञा सर्वनामोட रूप வச்சு பார்த்தா அதே இதில் वाक्य के अन्य शब्दों के साथ, संज्ञा या सर्वनामம் அப்படியே மாறாமல் வாக்கியத்திற்கு அந்நிய शब्दों के साथ, இன்னும் சென்டென்ஸில் இருக்க சம் அதர் வார்த்தை, அந்நிய வார்த்தைக்கோட शब्दों के साथ उनका संबंध प्रकट होता है, அதோட லிங்கை வச்சுக்கிட்டு இருக்கு, அதோட சம்பந்தத்தை ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு, அதோட லிங்கை வச்சுக்கிட்டு இருக்கு. उसे हम कारक कहते हैं, அதை தான் வந்து காரக்குன்னு சொல்லுவோம். संज्ञा या सर्वनाम के जिस रूप, संज्ञा सर्वनाम அதோட வடிவம் வந்து वाक्य के अन्य शब्दों के साथ, சென்டென்ஸில் உள்ள இன்னும் மற்ற அதர் வார்த்தைகளுடைய சம்பந்தத்தோடு அது வந்து லிங்க் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை தான் வந்து காரக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா கீழே இருக்க இந்த லைனை மட்டும் எழுதிக்கலாம். நே, கோ, சே, காக்கே, கி,
மே பர் ஹே ஹரே இந்த மாதிரி அந்த உதாரணத்தை மட்டும் வேணால் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கலாம் காரக்குக்கு. சர்வநாம் கிசே கேத்தே ஹே ப்ரணவுன். அடுத்து ப்ரணவுன் எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ஜோ விகாரி சப்து மாறும் வார்த்தையான சஞ்ஞாக்கே பதிலே நவுனுக்கு பதிலாக உசி ஸ்தானமே அதே இடத்துல உசி அர்த்தமே அதே அர்த்தத்தில் அதோட நவுனுக்கு பதிலாக அதே இடத்துல அதே அர்த்தத்தில் ஆத்தே ஹே உசி விகாரி சப்துக்கோ ஹம் சர்வநாம் கேத்தே ஹே அப்படியே எழுதலாம். இல்லைன்னா இங்கே புக்கில் இருக்க மாதிரி ஒரே சென்டென்ஸில் எழுதலாம். संज्ञा के बदले उसी अर्थ में प्रयुक्त होने वाले ना யூஸ் ஆகக்கூடிய சப்து தான் சர்வநாம். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய அதே வார்த்தை, நவுனுக்கு பதிலாக அதே அர்த்தத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ப்ரனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. सर्वनाम कितने भेद है वे क्या क्या है? सर्वनाम 6 भेद है, 6 டைப் இருக்குது. புருஷ்வாச்சக் சர்வநாம். புருஷ்வாச்சக்னா இப்போ நம்ம வந்து உத்தம் மத்தியம் புருஷ், உத்தம் புருஷ் மத்திய அந்நிய அப்படின்னு சொல்லலாம். நிச்சயவாச்சக் சர்வநாம், நிச்சயவாச்சக் சர்வநாம் கன்ஃபார்மாக சொல்கிறது. அநிச்சய வாச்சக்னா கன்ஃபார்ம் இல்லை, யாரோ ஏதோ அப்படி சொல்கிறது. பிரசன்ன வாச்சக் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும். சம்பந்த வாச்சக் யாரையோ ஒருத்தரை கனெக்ட் பண்ணி சொல்லிக்கிறது. நீச்ச வாச்சக் செல்ஃப், சுயமாக நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். கோயார் குச்சு நிச்சயவாச்சக் சர்வநாம் யா அனிச்சயவாச்சக் சர்வநாம். இந்த கொஸ்டின்லேயே கோயி யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்கப்பா என்னமோ கொட்டி குச்சு கிருகியா ஏதோ கொட்டிடுச்சு அப்படிங்கலையே இது நமக்கு தெரியல, தெரியாததா அனிச்சயம் தான் சொல்லுவோம். நிச்சயம் இல்லாதது அனிச்சயவாச்சக். அதனால தான் கோயார் குச்சு அனிச்சயவாச்சக் சர்வநாம்னு சொல்கிறாங்க. சம்ஒன் கடையே சம்திங் ஏதோ கொட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 9th லெசன் பார்க்கலாம். விசேஷன். 9th லெசன் என்ன? விசேஷன், அட்ஜெக்டிவ்ஸ். विशेषण किसे कहते हैं? जो विकारी शब्द मारूम शब्दान संज्ञा या सर्वनाम की विशेषता. நவுனோட ப்ரனவுனோட ஸ்பெஷலைசேஷன், அதோட ஸ்பெஷலை சொல்கிறது. நவுன் ஆறு ப்ரனவுனோட ஸ்பெஷலை வந்து பிரகட் கர்த்தே ஹே, அதுதான் வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ். उसको हम विशेषण कहते हैं. जो विकारी शब्द संज्ञा या सर्वनाम की विशेषता को प्रकट करते हैं उसको हम विशेषण कहते हैं. नाम धातु निर्देशक सर्वनाम का दूसरा नाम क्या है? निर्देशक सर्वनाम का दूसरा नाम, निर्देशक सर्वनाम का दूसरा नाम सर्वनामिक विशेषण है. सर्वनामिक विशेषण. निर्देशक सर्वनाम का दूसरा नाम सर्वनामिक विशेषण है அப்படின்னு எழுதிக்கலாம். 10th lesson क्रिया. क्रिया कर्म की दृष्टि से क्रिया के भेद क्या क्या है? நம்ம செய்யக்கூடிய வேலையை வச்சு கிரியா வந்து எத்தனை டைப்பில் பிரிக்கலாம்? कर्म की दृष्टि से क्रिया के भेद 2 भेद है. अकर्मक क्रिया, सकर्मक क्रिया. अकर्मक इनट्रांसिटिव, ट्रांसिटिव, इनट्रांसिटिव, ट्रांसिटिव அப்படின்னு பண்ணலாம். नाम धातु किसे कहते हैं? नाउन संज्ञा, सर्वनाम या विशेषण शब्दों से बनी இந்த மூணால உருவான கிரியா வெர்பு, இந்த மூணால உருவான வெர்பு தான் நாம் தாதுன்னு சொல்கிறோம். संज्ञा, सर्वनाम, विशेषण या विशेषण शब्दों से बनी, இதுதான் மெயினான வார்த்தை. இந்த வார்த்தைகளால் உருவான வெர்பு शब्दों से बनी क्रिया नाम दादू कहते हैं அப்படின்னு சொல்கிறான். ये तस्वीर पिताजी ने खींची, இந்த படத்தை அப்பா எடுத்தாரு. ये वाक्य கர்த்துவாச்சகா இல்லை கர்மவாச்சகான்னு கேட்குறாங்க. இது வந்து கர்த்துவாச்சக். एक्टिव वाइसा पैसिव वाइसाன்னு கேட்குறாங்க. एक्टिव वाइस. ये तस्वीर पिताजी ने खींची, ये वाच्य கர்த்துவாच्य है. இது வந்து கர்த்துவாச்சக், एक्टिव वाइस. ஓகே, ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.